இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் குரலை தெளிவாக கேட்பது எப்படி. ஹவு டு கிளியர்லி ஹியர் த வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். வசனம் யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய குரலை தெளிவாக கேட்க விரும்பினால் நம் தேவனுடைய வார்த்தையை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த குரலை கேட்பதுக்கு நாம் எந்த அளவுக்கு தீவிரமாக நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள தீவிரமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களின் மூலமாக தான் பேசுகிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16 நம்ம பார்க்குறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேத வாக்கியம் அதாவது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதனால தான் ரோமர் 8:14 பார்க்குறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எப்படின்னா தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள்னா என்னது? வேத வசனங்கள்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்குது. அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள்லாம் நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய குரலை எப்படி தெளிவாக கேட்க முடியும் என்றால், முதலாவது தேவனுடைய வார்த்தையை மூலமாய் நாம் கேட்க முடியும். வேதத்தில் எழுதப்பட்ட தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலியமாய் நம்மோடு இடைப்படுகிறார். இரண்டாவதாக ஞானம். அதாவது ஞானம் என்பது தெய்வீக பகுத்தறிவு, இல்லாட்டி தெய்வீக ஞானம் என்று சொல்லலாம். பாருங்க, இந்த ஞானம் என்பது நம் மூலம் செயல்படும் தேவனுடைய சித்தமாகும். கர்த்தர் வார்த்தை மூலமாக அந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை அற்புதமாய் நடத்துவார். மூன்றாவதாக நம்மோட மெல்லிய குரலில் பேசுவார். இல்லாட்டி சில டைம் நம்ம ஆவியில் சில காரியங்கள் வெளிப்படுத்துவார். அது எப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை குறித்து கேட்டுட்ருப்போம் கடவுள்கிட்ட. அவர் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த காரியங்களை புரிய வைக்கும் மாதிரி சில வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுப்பாரு. சில காரியங்கள் நம்மளோட பேசுவார். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். சில காரியங்களை குறித்து கேட்கும்பொழுது கர்த்தர் சில வார்த்தையின் மூலமாக எனக்கு பேசுவார். ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். அந்த வார்த்தை தேவனுடைய வசனத்தில் இருக்கும் பாருங்க. அதை வைத்து நான் ரெஃபர் பண்ணி பண்ணுறப்போ எனக்கு அதில் இருக்கிற அந்த அவர் எனக்கு என்ன சொல்ல வராருன்ற ஆன்சரை நான் பார்ப்பேன். அப்போது இப்படியாக மெல்லிய குரலில் பேசுவார். நம்ம ஆவியில் அந்த காரியத்தை உணர்த்துவார். நான்காவதாக அற்புதங்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துவார் பாருங்க. நம்மளுக்கு இடைப்படுவார். சில காரியங்களை அற்புதமாய் நம்ம நடத்துவார். பாருங்கள், நல்லா ஜெபிச்சிட்ருப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சடனாக அந்த சுகம் நம்மளுக்கு வெளிப்படும் பாருங்கள். இப்படியாக தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்துவார். இதை கூட என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நான் சொல்ல முடியும். என்னுடைய சரீரத்தில் நிறைய சுகத்தை நான் அப்படி தான் பெற்றிருக்கேன். தேவனுடைய வார்த்தையை நான் ரிலீஸ் பண்ணி பிலீவ் பண்ணி பேசி நான் அப்படியே கன்ஃபஸ் பண்ணி விட்டுருவேன். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் அதை பார்க்குறப்போ அந்த இடத்துல ஹீலிங்கை நான் பார்த்துருக்குறேன். அப்போது தேவன் அற்புதங்கள் மூலியமாய் நம்மளோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானுடைய குரலை தெளிவாக கேட்க நம்ம விரும்பும் பொழுது நமக்கு தேவனுடைய வார்த்தை மூலம்தான் நம்மளுக்கு பாருங்க அந்த காரியங்கள் நடக்கும். தேவனுடைய வார்த்தை மூலமாக தான் அவர் நம்மளுக்கு இடைப்படுவார். ஹல்லேலூயா. அப்போது எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போ அவருடைய வார்த்தையை எவ்வளோ பயபக்தியாக நம்ம படிக்க வேண்டும், அதன்படி நடக்க நம்மளை விட்டு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அநேகர் வார்த்தையை நல்லா கேட்குறாங்க, நிறைய வார்த்தை தெரியுது. எவ்வளோ அதில் கேள்வி கேட்டாலும் டான் பதில் சொல்லுவாங்க. ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. நல்ல விஷயம். ஆனால் அந்த வார்த்தையை வைத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி வழி நடத்தியிருக்கிறார், எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது, எப்படி தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகிறீர்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு அறிந்து புரிந்து அதை நம்ம செயல்படுத்துகிறோமோ அப்போ தான் பாருங்கள் அந்த பரிசுத்த ஆவியானுடைய நம்ம சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்க முடியும்.
பாருங்க, நம்மில் அநேகர் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முதலாவது நம்ம என்ன வாஞ்சிக்கணும் தெரியுமா? ஏதாவது மெல்லிய குரல் நம்மளுக்கு பேசுவாரா? ஏதாவது அற்புதங்கள் நம்மளுக்கு நடக்குமா? இதுதான் நம்ம ஆவலாய் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா முதலாவது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை மூலியமா நம்மளுக்கு ஞானம் உண்டாகும். ஹல்லேலூயா! பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருக்குமானால், அந்த மனிதனுக்குள்ள தேவன் அற்புதங்களையும், அதிசயங்களையும் காண பண்ண முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருந்து, தேவன் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா! அவர் என்கிட்ட என்ன பேசுவார்? ஹாபக்குக் 2:1 நம்ம பார்க்குறோம்ல, அவர் என்னோடு என்ன பேசுவார் என்று நான் கவனிப்பேன். 2வதாக அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நான் முதன்மையாக வைத்துக் கொள்ளுவேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக எதுவுமே நம்மகிட்ட பேச மாட்டாரு. வேதாகமத்தினால உங்கள் மனதை நீங்க நிரப்பும் பொழுது, அவருடைய வழிநடத்துதலை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா! யோவான் 16:13 பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, 3வதாக கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, அவர் என்ன சொல்றாரோ அது உண்மையாய், உத்தமமாய் நம்ம அதில நடக்கும்போது, அதை நம்ம கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளை வழிநடத்துவார். பாருங்க, சாமுவேல் பாருங்க, 1 சாமுவேல் 3:10 சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே சொல்லும் உமது அடியேன் கேட்கிறேன். அந்த இடத்துல நம்ம இருக்கணும் பாருங்க. அப்ப கேட்க நம்ம தயாராக இருக்கணும். அதன்படி நடக்க நம்ம விட்டு கொடுக்க வேணும். ஹல்லேலூயா! ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் பேசும்போது நாங்கள் உடனடியாக பதிலளிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உம்மை காணும்படி ஆண்டவரே, அப்பா, பொறுமையாக காத்திருந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேல் தாகம் உள்ளவர்களாய் எங்களை ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. அப்பா, உங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபையை இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.